அவங்க அங்க நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னால அவங்களுக்கு வருமானம் அவங்களுக்கே சரியா இருக்கு, நீங்க அனுப்ப முடியவே இல்லை, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிறீங்கன்னு சொல்றவங்களுக்கு எத்தனை பயிற்சி வந்தாலும், எத்தனை மாற்றம், எத்தனை வருடம் மாறினாலும் எங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குன்னு சொல்றவங்க நீங்க. நல்லா இருப்போங்கிற ஒரு மன தைரியத்தை கொண்டு வர போறாரு இந்த சித்திரை மாதம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வருமானம் கண்டிப்பா வரப்போகுது. சமூக அந்தஸ்து அந்த இடத்துல வரப்போகுது. இல்லம்மா நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க உணர்ந்து உங்களை கூட்டிட்டு போய், அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசான அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க மூலமா நீங்க தொலைந்து போன பொருட்கள் ஏதேனும் ஒரு வகையில அவங்க மூலமா கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இல்ல நியூஸ்ல விளம்பரம் போறது, நியூஸ் பேப்பர்ல தகவல் கொடுக்குறதுன்னு சொல்லி இதன் மூலமா நீங்க அந்த பொருளை. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. விருச்சிக ராசி நேயர்களுக்கு, அதாவது நம்ம என்னதான் நாங்க எங்க சொந்த முயற்சி எல்லாம் பண்ணாலுமே எங்களுக்கு எத்தனை வருஷம் தான் நல்ல காலம் பிறக்கணும் நாங்க எதிர்பார்த்துக்கிருப்போம், எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றவங்க முக்கியமான பர்சன்னா விருச்சிக ராசிக்காரங்களான நீங்க தான். எத்தனை பயிற்சி வந்தாலும், எத்தனை மாற்றம், எத்தனை வருடம் மாறினாலும் எங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குன்னு சொல்றவங்க நீங்க. உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல நெகட்டிவான தாட்ல இருந்து வெளியில வந்துருங்க. ஏன்னா உங்க மைண்ட் ஃபுல்லாவே உங்களை சுத்தி நிறைய பாதிப்பான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததுனால ஒரு நெகட்டிவான மைண்ட்ல இருந்த நீங்க இப்பயுமே அதே மைண்ட்ல இருக்கீங்க. உங்களை சுத்தி நல்லது விஷயங்கள் நடந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. இல்லப்பா நம்மளுக்கு என்னைக்கு நல்லது நடக்கும், இல்ல நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கு நல்லது நடக்காது, நம்ம இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி உங்களை சுத்தி நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்க. நீங்க ஒரு பாசிட்டிவான மைண்டுக்கு கொண்டு வாங்களேன். நீங்க நெகட்டிவான அனைத்து விஷயமே என்ன போகும்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறிடும். சரி நம்ம இதுக்கு போய் பயந்தோம், நம்ம இதுக்கு போய் இவ்வளவு தூரம் யோசிச்சோம்னு சொல்லி அந்த யோசனையை தரப்போற மாதம் தான் இந்த சித்திரை மாதம். தெளிவா யோசிக்க போறீங்க. நம்மளை சுத்தி நல்லது மட்டும்தான் நடக்குது, நம்ம நல்லா இருப்போங்கிற ஒரு மன தைரியத்தை கொண்டு வர போறாரு இந்த சித்திரை மாதம். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வருமானம் கண்டிப்பா வரப்போகுது. அது எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி நிறைய போராட்டத்தை பாத்துட்டீங்க இல்லையா, அந்த போராட்டத்தை மூலமா வரலாம். அல்லது உங்களுக்கு ஒரு கணவர் வெளியூர்ல இருக்காங்க, ஆனா வெளியூர்ல இருந்துட்டு அவங்களுக்கே ஒரு தங்கி வேலை பார்க்கும் போது வெளிநாட்டுல இருந்து வேலை பாக்குறாங்க, அவங்க அங்க நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னால அவங்களுக்கு வருமானம் அவங்களுக்கே சரியா இருக்கு, நீங்க அனுப்ப முடியவே இல்லை, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிறீங்கன்னு சொல்றவங்களுக்கு, அதாவது கணவருடைய வருமானம் அதிகமா இருக்க போகுது. அவங்களுடைய ஒரு சேஃபான ஒரு விஷயம், நான் சேஃபா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனையே இல்ல, புது வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையே கொடுக்க போறாங்க. கணவன் மனைவிக்குள்ள வருமானம் அதிகமா இருக்க போது. இவங்கள வெளிநாடு போறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், என்னால போக முடியல, இத்தனை வருஷமா போகல, இனிமே போக முடியுமானா நிச்சயமா போறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்குறாங்க. முக்கியமா நீங்க முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைம்ல ஜோதிடம் படிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கும், ஆன்மீக தேடல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு அருமையான காலகட்டமா இருக்கும். ஆன்மீக தேடல் ஏதாவது ஒரு விஷயத்த சாதாரணமா விடவே மாட்டீங்க, ரொம்ப யோசிச்சு தேட ஆரம்பிச்சிருவீங்க. இது பண்ணலாமா, எனக்கு கடவுளோட பக்தியோட நிலை ரொம்ப அதிகரிக்கும். எதுக்கு எடுத்தாலும் சரி கடவுள் இருக்கா, நம்ம எப்படினாலும் அதன் மூலமா என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஒரு செயல் பண்ணேன்னா அது கரெக்டா தான் இருக்கும், அது எப்பவுமே தவறவே போகாது அப்படின்னு உங்களுடைய செயலை நீங்க எப்பவுமே நியாயப்படுத்த ஒரு ஆளு. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன செயல் பண்ணாலும் மத்தவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க அடையக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சின்ன பாதிப்பு வருது, அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வைதான் இந்த மாதம் உங்களுக்கு தாராங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மேல ரொம்ப பற்றோட இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க திருமணம் முடிச்ச பிள்ளைங்களும் சரி, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு வகையில உங்களை காயப்படுத்தி, இல்ல உங்களுக்கு ஒரு பொறுப்பில்லாத தன்மையா இருப்பாங்க. அதாவது வயதான அப்பா அம்மாவா நான் கவனிக்க முடியாது, என்னால நான் எதுக்கு கவனிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பேர் தனியால ஒரு வீட்டுல விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நிறைய இந்த கஷ்டத்தை அனுபவிச்சீங்க இல்லையா, ஒரு 18 வருஷம் இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இதையும் சேர்ந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படின்னு கொண்டு வராங்கன்னா, உங்களை விட்டுட்டு போனா உங்களுடைய குழந்தைகளையும் ஒரு மாற்றத்தின் மூலமா உங்களை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க போறாங்க. சமூக அந்தஸ்து அந்த இடத்துல வரப்போகுது. இல்லம்மா நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க உணர்ந்து உங்களை கூட்டிட்டு போய் அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்க போகுது. அது யாரா இருந்தாலும் சரிதான், ஒரு வயசு பொண்ணா இருந்தாலும் சரி, வயசு பையனா இருக்காங்க, வீட்டுல சண்டை நடந்து நான் வெளியில போயிட்டே இல்ல கோச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அப்படி உள்ளவங்களாம் திரும்ப வீட்டுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதம் தாராங்க. எப்படி என்ன தெரியல, திடீர்னு காணாம போயிருச்சு, இல்ல கோச்சிட்டு போயிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப தேடிக்கிட்டே இருப்பீங்க, எங்க தின்னாலும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு போது இந்த காலகட்டம் அவங்களே திரும்ப வர போறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், சில நகைகள்லாம் திருட்டு போயிருக்கும், இல்ல நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, முக்கியமான செல்போனு, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகி போயிருக்கும். அப்படி போயிருக்கும் போது ஏன்னா நிறைய நீங்க
நீங்க அதெல்லாம் கஷ்டப்பட்டது மத்த ராசிகளை விட ரொம்ப துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்கள நீங்க தான் ஒரு பெரிய பாதிப்படைஞ்ச ராசி விருச்சிக ராசி தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்களுடைய சுய சம்பாத்தியம் மூலமா சம்பாதியம் பண்ண அனைத்துமே திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். யாரு மூலமாவது கிடைச்சிடும். மெயினா ஒரு பெண் மூலமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயசான அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க மூலமா நீங்க தொலைந்து போன பொருட்கள் ஏதேனும் ஒரு வகையில அவங்க மூலமா கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இல்ல நியூஸ்ல விளம்பரம் போறது, நியூஸ் பேப்பர்ல தகவல் கொடுக்குறதுன்னு சொல்லி இதன் மூலமா நீங்க அந்த பொருளை உங்க கைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரி, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மெயினா பண்ணக்கூடிய வழிபாடு வந்து ரொம்பவே அம்மன் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு பெரிய இதை கொடுக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை எப்பவுமே அம்மன் வழிபாடு சிறப்பா பண்ணுவீங்க. இப்ப சிவனும் பார்வதி தேவியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான வழிபாடு பண்ணுங்க. அப்படி வழிபாடு பண்ணுங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல சிவன், பார்வதி தேவி, விநாயகர், பாலசுப்ரமணி 4 பேரோட படத்தை ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோ வாங்கி நீங்க பிரேம் வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க, வழிபாடு பண்ணுங்க, விளக்கேற்றுங்க. குடும்ப ஒற்றுமை வந்து அதிகமா இருக்கும். உங்கள் குழந்தைகளும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். எதுனாலும் ஓகே, நம்ம அதாவது 4 பேரும் 4 திக்கமா இருக்கிற காலம் போய் ஒன்னா இருக்கிறதுக்குரிய காலமா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்கு. இப்போது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சித்திரை மாத ராசி பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமா கிடைக்க வாழ்த்துக்கள். நான் உங்கள் MS யோகபிரபா, சிவகாசியில இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.